இன்றைய சிந்தனை. எங்களுடைய மனங்களிலே எப்படி பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்குகின்றோம்? ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே பிரச்சனை எப்படி வருகின்றது? வாழ்க்கையிலே தன்னுடைய அன்றாட செயல்பாடுகளோடு ஒன்றி இருக்கின்ற ஒரு மனிதன் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகாமல் தான் உண்டு தன் பணி உண்டு என்று இருக்கின்ற மனிதருக்கு கூட பிரச்சனைகள் வருவதுண்டு. பிரச்சனைகளையே செய்வதற்கென்று சில பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் சாதாரண விடயம். அவர்களுக்கு பிரச்சனை செய்யாவிட்டால் தான் பிரச்சனையாக இருக்கும். அப்படியான மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பிரச்சனைக்குள்ளே தலையை கொடுத்து அதை தீர்த்து வைத்து அதிலே பிரச்சனையை வாங்கிக் கொள்வதும் இருக்கின்றார்கள். இது உலகத்தினுடைய நடைமுறையிலே ஒரு வரையறை. எல்லா விதமான சிக்கல்களும் இருக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நாங்கள் எதை விரும்புகின்றோமோ அது முழுமையாக நமக்கு கிடைப்பதில்லை. எதை வேண்டாம் என்கின்றோமோ அதிலே அரைவாசி எங்களுக்கு கிடைத்தே ஆகும். நாங்கள் எதை தவிர்ப்போம் என்று நினைப்போமோ அந்த தவிர்க்கின்றதும் எங்களை சார்ந்து வரும். இது எல்லாம் ஒரு கலவையாக வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற விடயங்கள். மனிதன் பக்குவப்பட வேண்டும். இந்த ஆன்மா பக்குவப்பட வேண்டும். இறைவனங்களை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றான். எல்லா நிலைகளிலேயும் உட்புகுந்து அதை அனுபவித்து அதற்குரிய பக்குவத்தை உனது மனதுக்கு கொண்டு வா. அந்த பக்குவத்தை கொண்டு வருவதற்குரிய தன்மைகள் தான் வாழ்க்கை. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, இகழ்ச்சி எல்லா வகையிலுமே நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த விடயத்திலுமே நாங்கள் எங்களுடைய ஆசாபாசங்களை, எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை, எங்களுடைய ஆர்ப்பரிப்புகளை எல்லாம் ஒரு வகையோடு வரையறை செய்து கொள்ள வேண்டும். அந்த வரையறைக்குள்ளே அசையாமல் நின்று கொள்ள வேண்டும். துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைகின்றது. எம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு நாங்களாக இருக்க பழகி கொண்டோமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிடும். எங்களுக்கு மகிழ்வு வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அதை ஒரே நிலையிலிருந்து நாங்கள் வரவேற்க வேண்டும். அதே போல துன்பங்கள் அதிகம் வந்தாலும் துவண்டு விடாமல் அதே நிலையில் இருந்து பழகி கொள்ள வேண்டும். எங்களுக்கு இறைவன் ஒரு வரையறையை வகுத்திருக்கின்றான். நாங்கள் எவ்வளவுதான் உச்சத்திலே இருந்தாலும், எவ்வளவுதான் சிறப்புகளை கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையிலே நல்ல வகைகளை கொண்டிருந்தாலும் கர்மவினை என்பது எங்களை சாரும். எங்களை சார்ந்து அதற்குரிய பலாபலங்களை கொடுக்கும். எனவே நாங்கள் அதை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை உருவாக்கி கொண்டு உள்வாங்கினோமானால் எல்லா வகையிலுமே எங்களுக்கு நன்மைகள் அமையும். அதிலே மாற்று கருத்து இருக்காது. நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.